வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். புதுவை அரசுக்கு எதிராக பரபரப்பு குற்றச்சாட்டு. கிறிஸ்துவர்களின் தவக்காலம் துவக்கம். சாம்பல் புதன் திருப்பலியில் பங்கேற்றவர்கள் புனித வெள்ளி வரை 40 நாட்கள் விரதம். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கில் தடயவியல் துறை உதவி இயக்குநர் சாட்சியம். காஞ்சி சங்கராச்சாரியர்கள் ஆஜராகவில்லை. இனி விரிவான செய்திகள். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸில் அக்கட்சியின் தலைவர் ரங்கசாமி முன்னிலையில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் இணைந்துள்ளார். முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை தலைவராக கொண்டு துவங்கப்பட்டுள்ள அகில இந்திய என்ஆர் காங்கிரஸில் திமுகவை சேர்ந்த வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் புதன்கிழமை இணைந்தார். முன்னதாக அவர் தனது ஆதரவாளர்களுடன் எல்லைப்பிள்ளை சாவடியில் இருந்து ஊர்வலமாக சென்று ரங்கசாமிக்கு ஆள் உயர மாலை அணிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நடராஜன், புதுவையில் சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும் என வில்லியனூர் மக்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க என்ஆர் காங்கிரஸில் இணைந்துள்ளதாகவும், முதல்வர் பதவியில் இருந்து ரங்கசாமி மாற்றப்பட்ட பின்னர் கொம்யூன் பஞ்சாயத்தை அழிக்க நினைத்தனர் என்று குற்றம் சாட்டினார். நான் கிட்டத்தட்ட 1963 13 வயதில் ஆரம்பித்த அரசியல் காலம் இன்று வரையிலும் பொதுமக்களுடைய நலனுக்காகவே நான் பாடுபட்டு வருகின்றேன். இடையில் 2.5 ஆண்டு காலம் நான் கொம்யூன் பஞ்சாயத்தினுடைய பதவியை வகிக்கின்ற இடையில் என்னை அழிக்க வேண்டும், என் பகுதி மக்களை அழிக்க வேண்டும் என்ற நினைவோடு காங்கிரஸ் கட்சி நடத்தியது. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு தவறானது என்பதை நிர்ணயிக்கவே இன்றைக்கு மக்கள் முதல்வராகிய அண்ணன் ரங்கசாமி அவர்களை இன்றைக்கு நான் ஏற்றிருக்கின்றேன். காரணம், மக்களுக்காக நானும் உழைக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் சேர்ந்திருக்கின்றேன். அவர் கொடுத்த பதவி, இந்த பதவியை அவரே பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரிடம் நான் சேருகின்ற பொழுது அந்த பதவியை நான் ராஜினாமா செய்துவிட்டு வந்துவிட்டேன். வில்லியனூர் தொகுதி மக்களுக்கும் வில்லியனூர் பகுதி மக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையோ அல்லது கொம்யூன் பஞ்சாயத்து மன்ற தலைவர் என்ற நிலையோ இல்லாமல் என்னை எந்த இடத்தில் வைத்தாலும் அதை ஏற்று வில்லியனூர் பொதுமக்களுக்கு அவருடைய மூலமாக நான் செயல்பட அவரோடு இணைந்திருக்கின்றேன். புதுவையில் சாம்பல் புதனையொட்டி ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர். சிலுவையில் இயேசு உயிர்விடும் தினமான புனித வெள்ளிக்கிழமையொட்டி அதற்கு முந்தைய 40 நாட்கள் தவக்காலமாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் துவக்கம் சாம்பல் புதன் எனப்படும் நாளில் துவங்குவதுண்டு. இதனையொட்டி புதுவையில் உள்ள ஜென்மராக்கினி மாதா பேராலயம், தூய இருதய ஆண்டவர் ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம், முத்தியால்பேட்டை மாதா ஆலயம், தட்டாஞ்சாவடி பாத்திமா அன்னை ஆலயம், வில்லியனூர் புனித லூர்தன்னை ஆலயம், ஆரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம், உப்பளம் புனித சவேரியார் ஆலயம் என அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களிலும் புதன்கிழமை காலை சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு குருவானவர் சாம்பலை பூசி, மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறினார். கிறிஸ்துவர்களின் தவக்காலம் துவங்கி இருப்பதை முன்னிட்டு புனித வெள்ளி திரு சடங்குகள் வரை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் இயேசுவின் பாடுகளை உணர்த்தும் சிலுவை பாதை நிகழ்ச்சி ஆலயங்களில் நடைபெற உள்ளன. இதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சந்தியும் சுத்த போசனம் போன்றவற்றினையும் கிறிஸ்துவர்கள் கடைபிடிக்க உள்ளனர். தவக்காலம் காரணமாக கிறிஸ்துவர்களில் அநேகம் பேர் மாமிச உணவினை தவிர்த்து ஒருத்தல்களை சாம்பல் புதன் முதல் கடைபிடிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை நீதிமன்றத்தில் நடைபெற்ற சங்கரராமன் கொலை வழக்கில் ரத்த பரிசோதனை மேற்கொண்ட தடயவியல் உதவி இயக்குநரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. புதுவை நீதிமன்றத்தில் காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. புதன்கிழமை நடைபெற்ற விசாரணையை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் ரகு, சுந்தரேச ஐயர் உட்பட 9 பேர் ஆஜராகினர்.
விசாரணையின் போது சாட்சிகள் தரப்பில் சங்கரராமன் ரத்தத்தை சோதனை செய்து சான்றிதழ் வழங்கிய தடயவியல் அறிவியல் ஆய்வு நிலைய உதவி இயக்குநர் சீனிவாசன், போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோகனவேல் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். இதுவரை 170 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ள நிலையில் 77 பேர் பிறை சாட்சியம் அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை வம்பாக்கீரபாளையத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை வம்பாக்கீரபாளையத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை விழா கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. புதன்கிழமை நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமி, அதிமுக மாநில செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அருகே உள்ள காலாப்பட்டில் மூடப்பட்டுள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக ரசாயன பொருட்கள் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. புதுவை காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலையில் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி வெளியேறிய வாயு கசிவினால் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழிற்சாலையில் உள்ள ரசாயனங்களை வெளியேற்ற மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை தொடர்ந்து தாசில்தார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு திங்கட்கிழமை முதல் 15 நாட்களுக்கு ரசாயனங்கள் வெளியேற்றப்பட்டு வருவதால் அங்கு பாதுகாப்பு பணியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சாலை பாதுகாப்பு வார விழா துவக்கம். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஹெல்மெட் அணிந்து போலீசார் பேரணி. திலாஸ்பேட்டை பள்ளியில் சுற்றுச்சூழல் கருத்தரங்கு. பல்லுயிர் பன்ம பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 420737. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம்,
சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் டிராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் விவேகானந்தர் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் போட்டியிட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தனர். புதுவையில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 30 தொகுதிகளிலும் போட்டியிட அகில இந்திய விவேகானந்தர் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் முடிவெடுத்துள்ளது. இதன்படி தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்படும் நிகழ்ச்சி புதன்கிழமை மூலக்குளம் எம்ஜிஆர் சிலை அருகில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து பல்வேறு தொகுதிகளுக்கு விருப்ப மனுக்களை விவேகானந்தர் இளைஞர்கள் விழிப்புணர்வு இயக்க நிறுவனர் பாலுவிடம் தாக்கல் செய்தனர். புதுவையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் அதிமுக முன்னாள் மாநில மகளிர் அணி செயலாளர் கலைசெல்வி தலைமையில் விழா நடத்தப்பட்டது. இதில் மகளிர் பெருமையை போற்றும் வகையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மீரா, ரேவதி, உமா, சரஸ்வதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதேபோன்று லாஸ்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட்டது. வீரபத்ர சுவாமி கோவில் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சுவாமிநாதன் தலைமை தாங்க தொண்டு நிறுவன தலைவி மாதரசி முன்னிலை வகித்தார். விழாவில் மகளிருக்கான கருத்தரங்கு நடத்தப்பட்டு ரோஜா பூக்கள் வழங்கப்பட்டன. இதில் மகளிர் சுய உதவி குழுவினர் திரளாக கலந்து கொண்டனர். தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிந்து பேரணியாக சென்றனர். தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு தலைக்கவசம் தொடர்பான விழிப்புணர்வினை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் போக்குவரத்து போலீசார் வெள்ளனூர் அருகே உள்ள வடமங்கலத்தில் இருந்து புதுவை கடற்கரை சாலை வரை ஹெல்மெட் அணிந்தபடி பேரணியாக சென்றனர்.
சாலை பாதுகாப்பு வார விழா தொடர்ச்சியாக மேலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தவும் போக்குவரத்து போலீசார் திட்டமிட்டுள்ளனர். புதுவை திலாசுப்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமில் பல்லுயிர் பண்ண பாதுகாப்பு குறித்து மாணவிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. புதுவை கல்வித்துறை சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு மாநில பயிற்சி மையம், CBR சுற்றுச்சூழல் கல்வி மையம் ஆகியவை இணைந்து தேசிய சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு முகாமினை வருகிற 11ஆம் தேதி வரை நடத்துகிறது. புதன்கிழமை நடைபெற்ற துவக்க விழாவில் பசுமை படை பொறுப்பாசிரியர் செந்தமிழ் செல்வி வரவேற்புரையாற்ற தலைமை ஆசிரியர் விஜயகுமாரி தலைமை தாங்கினார். பெண் கல்வி துணை இயக்குநர் மீனாட்சி, சுற்றுச்சூழல் கல்வி பிரிவு பொறுப்பாளர் ராமலிங்கம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க கருத்தரங்கில் பல்லுயிர் பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக UV முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9844508338, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. காய்கறிகள் கடும் விலையேற்றம், பெட்ரோல் விலை வரலாறு காணாத உயர்வு. விரைவில்
அனைத்து அத்தியாவசிய வீட்டு உபயோகப் பொருட்களின் விலை உயரும் அபாயம். Don't worry, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரீ சம்மர் சேலுக்கு வாங்க. கோடைக்கு குளுமை தரும் சாதனங்களான விண்டோ ஏசி, ஸ்பிளிட் ஏசி, சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன், டேபிள் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், ஏர் கூலர்ஸ், சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ், சைட் பை சைட் ஃப்ரிட்ஜ், இப்படி எல்லாமே விலையேற்றத்துக்கு முந்தைய ஓல்ட் ரேட்லயே கொடுக்கறாங்க. We have limited stocks at old rate. So சம்மர் வரைக்கும் வெயிட் பண்ணாம மணி எலக்ட்ரானிக்ஸ் ப்ரீ சம்மர் சேல்ல பொருட்கள் வாங்கி பணத்தை மிச்சப்படுத்துங்க, கோடையை என்ஜாய் பண்ணுங்க. மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம். 5 நிமிடத்தில் ஈஸி பினான்ஸ், விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, தென்னார்காடு மாவட்டத்துக்கு இலவச டோர் டெலிவரி. புதுவையில் 7000 சதுரடி பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பொட்டானிக்கல் கார்டன் எதிரில், பாண்டிச்சேரி. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 2 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவர் நடராஜன் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தார். புதுவை அரசுக்கு எதிராக பரபரப்பு குற்றச்சாட்டு. கிறிஸ்துவர்களின் தவக்காலம் துவக்கம். சாம்பல் புதன் திருப்பலியில் பங்கேற்றவர்கள் புனித வெள்ளி வரை 40 நாட்கள் விரதம். காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கில் தடயவியல் துறை உதவி இயக்குநர் சாட்சியம். காஞ்சி சங்கராச்சாரியர்கள் ஆஜராகவில்லை. சாலை பாதுகாப்பு வார விழா துவக்கம். மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஹெல்மெட் அணிந்து போலீசார் பேரணி. திலாஸ்பேட்டை பள்ளியில் சுற்றுச்சூழல் கருத்தரங்கு. பல்லுயிர் பன்ம பாதுகாப்பு குறித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.